ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இறைவன் தந்த கொடை, அற்புதமான நாள். அதனுடைய தொடர்ச்சியா இந்த பதிவு வருது. தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி நாள் மிக உயர்ந்த நாள். இந்த உயர்ந்த நாளை ஏன் இந்த அளவுக்கு சிறப்பிச்சு பேசுறோம் அப்படின்னா, இந்த வருடம் வரக்கூடிய இந்த ரத சப்தமி நாள் நம்முடைய செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அனைத்து கிரகங்களும் நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ராகு கேதுவின் பிடியில் அகப்படுகிறார்கள். ராகு கேதுக்களுக்கு தனியா காரகத்துவங்கள், அதாவது பொறுப்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த பொறுப்பை நேரடியா அவங்க செயல்படுத்த முடியாது. அவங்க நிழல் கிரகங்கள், உருவம் இல்லாதவர்கள். நம்முடைய தாய் வழி, தகப்பன் வழி, பாட்டனை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இவங்களை பார்க்குறாங்க. சனீஸ்வர பகவான் சூரியனுடைய புத்திரனா சொல்றோம். அவங்க அம்மா சாயாதேவி. சூரிய பகவான் தன்னுடைய புத்திரனை எதிரியா பார்க்கறதில்ல. ஆனா புத்திரர் எதிரியா சூரிய பகவானை பார்க்கிறாரு. இருள் கிரகமா மாறுறாரு. சனீஸ்வர பகவான மாதிரியே செயல்படக்கூடியவர், முழுமையாக அந்த குணத்தை பெற்றவர், அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பெற்றவர் அப்படிங்கிறது ராகு பகவான். அதெல்லாம் சனியை போல் ராகு செயல்படுவார், செவ்வாயை போல் கேது செயல்படுவார்னு சொல்றோம். அப்ப ராகு கேதுக்கள் அவர்களுடைய பொறுப்புகளை, அவருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை எதன் மூலியமாக செயல்படுத்துவார்னா, இவர்கள் அமரும் பாவம், வீடு, எந்த ராசியில இருக்காங்களோ அந்த ராசியுடைய அதிபதியாக ராகு கேதுக்கள் செயல்படுவார்கள். அவங்க கூட சேர்ற கிரகங்கள், பார்க்கிற கிரகங்கள், இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழியில இவர்களுடைய இணைவை பெறக்கூடிய கிரகங்களுடைய பலன்களையும் இவங்களே செய்வாங்க. ஆனா அந்த செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்தும் மறைமுகமாக கொடுத்து கெடுக்கிறது. முதல்ல ஒரு சந்தோஷமா பெருசா நம்ம சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து, ஒரு உணர்வை கொடுத்து, அந்த சாதனையை, அந்த உணர்வை நாம் அனுபவிக்க வச்சு, அந்த அனுபவிக்கக்குள்ளேயே நம்மளுக்கு அதனுடைய அதெல்லாம் பாதாளத்துல நம்ம தள்ளிடுவாங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் போகக்காரகன்னு சொல்றோம். ராகுவை போகக்காரகனாக சொல்றோம். கேதுவை ஞானக்காரகனாக சொல்றோம். ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா எது மேலேயே நமக்கு ஆசை வராது, துவரம், பற்றற்ற நிலைக்கு போயிடுவோம். இப்ப ராகு கிட்டதான் எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்றாங்க. அதனால்தான் போகம் அதிகமாகுது. அனைத்து வகையிலும் மது மயக்கம், அந்த மது மயக்கத்தை மிகப்பெரிய அளவில், இதை விட இன்னும் வேற மயக்கம் இருக்குதா, இதை விட இன்னும் போதை தரக்கூடிய விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நிறைய வருது. நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு போதை வஸ்துக்கள் புழக்கத்தில் இருக்குது. பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்குதா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பதறக்கூடிய அளவில் செய்திகளை நம்ம பார்த்தோம். செல்வ வளங்கள், பணம், இப்ப நடக்கக்கூடிய ஏமாற்று வேலைகள் ஏதாவது சின்ன லெவல்ல இருக்குதா பாத்தீங்களா? அனைத்தும் நாம சொல்லக்கூடிய அந்த மதிப்பு மில்லியனுக்கு எத்தனை சைபர் சொல்றாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு அது சைபர் நமக்கு விரலை விட்டு எண்ணணும். 100, 1000 அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மில்லியன் தான், மில்லியன், ட்ரில்லியன் தான் ஏமாற்று வேலை நடக்குது. அப்ப இந்த அளவுக்கு அபராதிமான பணம் ஈட்டக்கூடிய வகைகள், அதாவது சம்பாதிக்கக்கூடிய வகைகள், அது மறைமுகமாக தான் இருக்குது. உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அளவில் செயல்படுத்தக்கூடியது ராகு பகவான். அதனாலதான் இவ்வளோ பீடிகை சொல்றோம். இந்த ராகுவை பிடியில தான் எல்லா கிரகங்களும் வராங்க. அதனாலதான் தொழில், சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகம்னு சொல்ற மாதிரி சனீஸ்வர பகவான் தொழிலாம் எவ்வளவு பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நாள்ல வேலையை விட்டு நிற்கிறாங்க. அதே போன்ற நிறுவனங்களுடைய
முதலாளி யாருன்னு தெரியல, எங்கேயோ இருக்கிறாங்க, யாருன்னு தெரியாது. அதுதான் இது தனி அரசாங்கம், வெளிப்படைத்தன்மை இல்லாத தனி அரசாங்கம். ஆனால் அனைத்தும் மாயையா இருக்கும், கற்பனையில இருக்கிற மாதிரி தான். மாயை உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு தெரியாது, உண்மை மாதிரியே இருக்கும். அப்ப இதெல்லாம் பாதிக்கப்படுறோம். சும்மா நம்ம பேசலையே, பாதிக்கப்படுறோம். நிறைய இப்ப அந்த விஷயங்கள் வருது. இப்ப தொடர்ந்து இது அதிகரிக்க செய்யும். சரிங்க, இதெல்லாம் அதிகரிக்கும், தப்பிக்கிறது இல்லை, இதில் ஈடுபடாமல் இருக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஆனால் ஒரு தெளிவு வரும். நம்மை நாம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை இதை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்மளை அரணா இருந்து காப்பாற்றும். அதுக்கோசமா இவ்வளோ தூரத்துக்கு பதிவு பெருசாக இருந்தாலும் அதை பகுதி பகுதியாக போடணும். முதல்ல தெரியணும் இல்லையா, எதுக்காக இதை செய்கிறோம் அப்படிங்கிறது. இந்த நாளோட இந்த சின்னதாக 10 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வழிபாடு முறைக்கு அந்த வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை 1 நாள் 2 நாள் செய்கிறோம்ல, அதே போலதான். அப்போ இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுவோம்னா, சூரியன் என்ற கண்ணுக்கு தெரிந்த இந்த பூவுலகில் ஜீவராசிகள், அனைத்து வகை ஜீவராசிகளும், அது ஓர் அறிவில் இருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு அல்லது உயிர்ப்பிப்பதற்கு உருவாவதற்கு காரணம் அந்த வெப்பம், அந்த சூரிய ஒளி. அந்த சூரியனை வணங்குறோம், வழிபடுறோம். அதுதான் ரத சப்தமி. தட்சிணாயன காலத்திலிருந்து உத்தராயண காலம் ஆரம்பமாகக்கூடிய அந்த முதல் நாளை நம்ம தை திருநாளா கொண்டாடுறோம். அந்த உத்தராயண காலத்தில் தை மாதத்தில் முதல் மாதமான தை மாதத்தில் அந்த சூரிய பகவானுக்கே உரித்த நாள், திதி, அவர் தோன்றிய நாள், அவர் அவதரித்த நாள், சூரியனின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நிறைய வகையில சொல்றாங்க. நெருப்பில் இடக்கூடிய அனைத்து பொருட்களும் தன்னுடைய சுயத்தை அடையும், சுயத்தை அடைவது உலோகங்களாக சொல்றோம். தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும், இதை போன்ற அமைப்பு தூய்மைப்படுத்தும். நம் உயிரையும் நம்முடைய கர்மாவையும் தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமா நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. துவாதேச ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய 12 சூரியன்களை முதல் சூரியனாக தாதா அப்படின்னு சொல்றாங்க. தாதா இந்த தை மாசத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தையும் தூய்மைப்படுத்தி அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக தாதாவை சொல்றாங்க. அதை தொடர்ந்துதான் மற்ற சூரியர்களாக அரிமா, மித்ரா, வருணா, இந்திரா, யுகஸ்வா, பூஷ, பர்ஜன்ய, அம்சுமான், பகா, பஸ்டா, விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சூரியனை சொல்றாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு சூரியன் ஒன்றுதான், ஆனால் அந்த மாதத்தில் அவர் செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டின் விளைவை அந்த பேரா வச்சுருவோம். தை மாதத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு ததா தாதா அப்படின்னு சொல்றோம். வாரி வழங்கக்கூடியவர், வளர்ச்சி பாதைக்கு நம்ம முன்னேற்றக்கூடியவர், நம்முடைய கர்ம வினைகளின் தீய கர்மங்களை பொசுக்கி நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி, நம்முடைய ஆத்மா மட்டும் இல்லை, நம்முடைய வம்ச தோன்றல்கள், வம்சாவளியில் அனைவரையும் அந்த விஷயத்துக்கு கொண்டு போறாங்க. அதனால இந்த நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறத கூட ஒரு சில மாதங்களில் தரக்கூடிய தர்ப்பணங்கள் மிக சிறப்பு வாய்ந்தது. அதுவும் தை அமாவாசையில அதை கொடுக்குறோம். ஏன்? உத்தராயண மாதத்தில் முதல் அமாவாசை, தட்சிணாயத்துல முதல் அமாவாசை ஆடி மாசம். அப்ப இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் அவ்வளவு தூரத்துக்கு பெருசா சொல்றது இதனாலதான். ஒரு திசை மாறக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேளையில் தை மாதத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் வளர்ச்சியுடைய பெரிய விஷயமா இருக்கும். சித்திரை மாதம் சூரியனுடைய உச்சமான
விஷயமாக மிக ஒளி பொருந்திய சக்தி மிக்க மாதம் வந்து சித்திரை மாதம். அதிகப்படியான பகல் பொழுதை கொண்டது சித்திரை மாதம். அதிகப்படியான இரவு பொழுதை கொண்டது வந்து ஐப்பசி மாதம். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம செய்யக்கூடிய அந்த 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ செய்யக்கூடிய வழிபாடினுடைய சிறப்பு என்னங்கிறது, அந்த சிறப்பை தெரிவிக்கிறதுக்கோசரம், அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வந்து இதை பேசுகிறோம், பதிவுகளை போடுறோம். தொடர்ந்து பார்ப்போம். சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.